அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் கொஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பொதுவாக எமது நிகழ்ச்சியில பல ஆளுமைகளை இனம் கண்டு அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வதும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு படிப்பினை நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கைக்கான மாற்றத்துக்காகவும் அமையலாம் அப்படின்ற நம்பிக்கையில பல ஆளுமைகளை இனம் கண்டு அவர்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இன்றைய தினமும் எமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ஒரு ஆளுமை ஒரு ஊடகவியலாளர், மூத்த ஊடகவியலாளர், அதே மாதிரி சமூக சேவையாளர். குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் பல ஊடகங்களாக இருக்கலாம், சமூக சேவையெல்லாம் இருக்கலாம், இதுகளோட சம்பந்தப்பட்டு பல தடவைகள் பல நபர்களோடு அறிமுகமான ஒருத்தரும் கூட மிஸ்டர் ருசைக் ஃபாரூக் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். கொழும்புல ஒரு ஊடக நிகழ்வுகளாக இருக்கலாம், அதே நேரத்தில் கொழும்பு முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்ட பல நிகழ்வுகளாக இருக்கலாம், ஒரு சமூக சேவையாளராகவும் சரி, ஒரு கோஆர்டினேட்டராகவும் சரி, அதே நேரத்தில் ஊடகத்துறை சார்ந்த பல விடயங்கள் உங்களுக்கு காட்டுறோம். அதெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயம் நாங்கள் தொடர்ச்சியாக பேச போகிறோம். அதுக்கு முன்னுக்கு இப்போ கொழும்பு முஸ்லீம்கள் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட பேச்சு வழக்கம் இருக்கலாம், குறிப்பாக இந்த மக்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கலாம், நிறைய வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் இங்கேயே பூர்வீகமாக பிறந்து வளர்ந்து இந்த ஊடகத்துறையிலே பயணிச்சுட்டு இருக்கிற ஒருத்தர். ஸோ உங்களை பற்றி சின்ன வயசுலேருந்து இப்போ கொழும்புல இருக்கிற இந்த சூழல் எப்படியெல்லாம் இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் குறிப்பாக சொல்ல போனால் நாங்கள் மாளிகாவத்தை சேர்ந்தவங்க. நம்மளோட ஃபாதர் அவரும் மாளிகாவத்தை, அவர் மாளிகாவத்தை தாருசலாம் மஹாவித்யாலய ஸ்கூல் அன்று டெனஹாம் இங்கிலீஷ் பாடசாலை அதில் கற்று, அப்புறம் கொழம்பு ஜஹிரா கல்லூரியில் கற்று, பிறகு அவர் மாளிகாவத்த வையமெம்மை பேரவையில் அதில் ஸ்தாபக செயலாளராகவும் மறைஞ்ச ஏமி ஹசீஸாவோட ஒன்றாக இணைந்து, மற்ற லாஃபிர் காசிம் என்று சொல்லியிருந்தார் சமூக சேவையாளர், அவரோட இணைந்து மாளிகத்தை வையமெம்மை எல்லாம் உருவாக்கி ஃபவுண்டர் செக்ரட்டரி. நாங்கள் மாளிகாவத்தை வாழும்போது குறிப்பாக கல்வி கற்று கொழும்பு ஜஹிரா கல்லூரியில். இனி அந்த சூழலில் பல தரப்பட்ட மக்களோட ஒன்றாக இணைந்து வாழ்ந்துக்கிறோம். குறிப்பாக மாளிகாவத்த பகுதியில் நம்மளோட ஒன்றாக இணைந்து இந்த சில தமிழ் சகோதரர்கள் இருக்கிறாங்க. நம்மளோட நம்பர் ஃப்ரெண்ட் ஆனந்தகுமாரன் சொல்லி, அவருக்கு இந்து அதாவது சம்பந்தமாக பல நிகழ்ச்சிகள், அவர் அறநெறி பாடசாலை மற்றும் கலை நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணுவார், நம்மளையும் சேர்த்துக் கொள்வார். அது மாதிரி நம்மளோட ஒன்று நிகழ்ச்சி ஸ்ரீலங்கா இஸ்லாமிய சங்கம்னு சொல்லி அதில் நான் தலைவராக இருந்தேன். நானும் அவரோட ஒன்றாக இணைந்து நாங்கள் அந்த அவரோட ஹிந்து சொசைட்டின்னு சொல்லுவாங்க, ஒன்றாக இணைந்து. அதே நேரத்தில் மாளிகாவத்தில் இன்னும் இருக்குது ஸ்ரீ சத்தர்மராமிய விஹார பன்சலர். இனி அந்த பன்சலில் இருக்கிற ஒரு பிக்கு, பௌத்த பிக்கு, அவரோட நாங்கள் ஒன்றாக இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் செஞ்சோம். இந்த மந்த வேற்றுமையும் இல்லை, பல்வேறு நிகழ்ச்சி. குறிப்பாக சொல்லப்போனால் வறிய மாணவர்களுக்கு இலவச புத்தகம் விநியோகம், அதே மாதிரி சமூக மத்தியில் ஒரு உணர்வு உண்டாகணும், ஒரு ஒற்றுமை உண்டாக்குறதுக்காண்டி அதெல்லாம் வளர்ந்ததுக்கு பிறகு உங்களோட இளமை பருவம், இந்த ஸ்கூல் காலம், அதே நேரத்தில் நீங்கள் சிறுவராக இருக்கும்போது இருந்த அந்த கொழும்பு, அந்த லைஃப் ஸ்டைலை பற்றி கொஞ்சம். சிறுவராக இருக்கும் பொழுது நாங்கள் மாளிகாவத்தைன்னு சொல்லும் பொழுது சிலர் சொல்லுவாங்க அது மிக பயங்கரமான இடம்னு சொல்லி. ஆனால் நாம் ஸ்கூல் போகிற காலத்தில், வளர்கிற காலத்தில் அமைதியாகவும், இன்னமும் சொல்லுவாங்க மாளிகாவத்தில் ஃபாரூக் ஹாஜியோட மகள் நல்லா வளர்ந்தாங்கன்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி மக்களோட நடந்து கொண்டோம், எல்லாரோடையும் நேபர்ஸோட, பக்கத்து வீட்டாரோட சரி, முஸ்லீம் அல்லாத தமிழ் சிங்கள மக்கள் எங்களோட வாழ்ந்தாங்க. ஒன்றுக்கு அவங்களோட ஸ்கூல் டைமில் சின்ன டைம்லேயும் நாங்கள் ஒன்றாக கலைப்போம், ஒன்றாக விளையாடுவோம். இனி அதுக்கப்புறம் கல்லூரி காலத்தில் கூட நாங்கள் ஜஹிரா கல்லூரின்னு செல்லும் பொழுது ஒரு முஸ்லீம் பாடசாலை. ஆனாலும் நாங்கள் அந்த ஸ்கூல் காலத்தில் கூட முஸ்லீம் அல்லாத பாடசாலை சொன்னால் மருதான ஆனந்த கல்லூரி, அதில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி மருதான ஆனந்த பாலிகா பெண்கள் கல்லூரி, அதே மாதிரி இந்த பக்கத்தில் சென்ட் ஜோசப் கல்லூரி, இதில் உள்ள அத்தனை மாணவர்களும் நம்ம ஒன்றாக பஸ்ஸில் பிரயாணம் செய்வோம். ஆனால் இன்னமும் நாங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அன்று. நாங்கள் அப்போ ஸ்கூல் காலத்தில், நாங்கள் சிவில் காலத்திலே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்கள் வளர்த்து கொண்டோம். இன்னும் வரக்காட்டி எந்த வேத்து பொறுப்பும் இல்லை. நாங்கள் ஒன்றாக இணைந்து அன்று மிகவும் சொல்லப்போனால் மிகவும் நெருங்கி பழவி நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் ஒன்றாக பழகினோம். இப்பத்து சூழல், இப்பத்து மாணவர்களை நிலைமை பார்க்கும் பொழுது மிகவும் கவலை. ஆனால் அன்று நாங்கள் ஸ்கூல் போகிற காலத்தில் எல்லாரோடையும் ஒன்றாக இணைந்தோம், ஒன்றாக பழகினோம்.
ஒன்று அப்படியே ஒரு 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 அமைதியான ஒரு ஒரு சந்தோஷமான காலம்னு சொல்லலாம். நிச்சயமா. அதே மாதிரி நீங்க இப்போ பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, வாழ்க வளர்த்து அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பயம் இல்லைன்னா அது ஒரு மாதிரி பார்க்குற அப்படின்ற எண்ணம் இருந்தது. எதனால அப்படி ஒரு விஷயம் இருந்தது? அது குறிப்பாக அன்று நாங்கள் மாளிகாத்தில் சொல்லும் பொழுது அந்த காலத்தில் அப்படி ஒரு நிலைமை இருக்கல. ஆனா அண்மையில் தான் சில 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 அமைப்புகள் சில 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 போனா யாரும் குத்தம் சொல்ற இல்லை, ஆனாலும் சில சில வாலிபர்களோட தவறுகள்னால சில தவறான போக்குனால சில நேரம் அப்படி மாளிகாவத்தின் பேர் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அளவுல கொஞ்சம் ஒரு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஆனா இப்ப பழைய நிலைமை இல்லை. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நல்ல நிலைமைக்கு சூழல் வந்து மாளிகத்தில் உள்ள வாலிபர்கள் எல்லாம் இப்ப அவங்க படிக்கிறார்கள். குறிப்பா சில பண்ணா ஸ்கூலில் கூட அவங்களோட திறமசாலியாக இருக்கிறாங்க. நான் சில நிகழ்ச்சிகள் அவனை கலந்து கொள்றேன். அதே மாதிரி மாளிகாவத்த மக்கள் இப்ப கொஞ்சம் வாலிபர்கள் குறிப்பாக சில பண்ண முஸ்லீம் வாலிபர்கள் குறிப்பாக அவர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு ஆகிக்கொண்டு வாராக பார்க்கும் பொழுது சந்தோஷமா இருக்குது. அது பழைய நிலைமைக்கு மாளிகாவத்தை வரணும்னு சொல்லி நம்மளுடைய துவா பிரார்த்தனை. நீங்க வந்து இப்ப சமூக செயற்பாட்டாளர் இருக்கிறீங்க, குறிப்பா சமூக சேவைகள்லாம் நிறைய செஞ்சுட்டே வரும்போது இந்த மாதிரியான ஒரு சூழல், நாங்கள் பிறந்து வளர்ந்த ஒரு இடம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போகும்போது அதை மாற்றுவதற்கு இல்லைன்னா எந்த காரணமாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் இளைஞர்களோ அதே நேரத்தில் அங்கே வாழ்கிற குடும்பங்களோ அந்த மாதிரி ஒரு சூழலால் வந்து ஒரு சமூகமே இல்லைன்னா அதில் வர வாலிபர்களோ வந்து பின்னோக்கி போக சொல்லும். கல்வியிலையா இருக்கலாம், அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக இருக்கலாம், அதே மாதிரி இந்த குடும்ப பிளவுகளாக இருக்கலாம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஸோ நீங்கள் ஒரு சமூக செயற்பாட்டாளராக ஒரு சமூக சேவையாளராக இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கவனிக்கும் போது அதுக்காக ஏதாச்சும் ஏற்பாடுகள் செய்து இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது, மாற்றி அமைக்கணும் அப்படின்றதுக்கான ஏதாச்சும் முன்னேற்பாடுகள்லாம் எடுத்தது? மாளிகாவத்த பகுதியில் பொறுத்து போனால் பல சமூக அமைப்புகள் உள்ளன. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலான பல அமைப்புகள் உள்ளன. ஆனாலும் அவர்களும் ஒரு அளவு இந்த மாளிகாவத்த பகுதி வாலிபர்களை ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு கல்வித்துறையில விளையாட்டுத்துறையில கொண்டு வர வேண்டும் ஒரு அமைப்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் செய்கிறாங்க. ஆனாலும் இன்னமும் நான் பார்த்த பார்வையில் அது போதாது இன்னும். ஏன்னா குறிப்பாக மாளிகாவத்த பாதி மக்கள் ரொம்பவும் மக்கள் கூடுதலாக வாழும் மக்கள் எல்லாம் அவர்கள் வீடு வாசல்களும் ரொம்ப போதாது. ஒரு ஒரு சாதாரண ஒரு அதாவது சொன்னால் அவங்களோட வீட்டு செலவு மக்கள் பெற்றோர்கள் நிலைமை எல்லாம் பார்க்கும் பொழுது மிகவும் பரிதாப நிலைமை. பிள்ளைகளுக்கு அவங்களோட படிப்பை முன்னுக்கு கொண்டு போகிற நிலைமைக்கு ஒரு ஆளாகிற நிலைமைக்கு இல்லை. அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் மாளிகாவத்தில் இருக்கும் பொழுது ஒரு மாளிகாவத்தில் சேர்ந்த ஒரு வாலிபர், ஒரு நல்ல படிக்கக்கூடிய வாலிபர், அவருக்கு மருத்துவ கேம்பஸில் கெமிக்கல் இன்ஜினியருக்கு செலக்ட் பண்ணப்பட்டது. அப்போ அந்த பையன் உடனே வந்து மாணவன் நம்மகிட்ட சொன்னான், இப்படி என்னை செலக்ட் பண்ணப்பட்டிக்கு ஏதாவது எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ நான் உடனே இது சம்பந்தமாக நான் பல்வேறு முஸ்லீம் அமைப்புகளோட சந்தித்து இவருக்காவது ஏதாவது உதவி செய்யணும்னு சொல்லி கதைச்சும் போது ஏதாவது முஸ்லீம் அந்த கல்வி சம்பந்தமாக யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு முஸ்லீம் அமைப்பு மூலமாக நான் அவர் படித்து முடிய காட்டி அவருக்குடைய அந்த மாதம் அலவுன்ஸை நான் எடுத்து கொடுத்தேன். இப்படி இப்போ பல மாணவர்கள் உள்ளனர், படிக்கணும்னு ஆசை, நான் முன்னுக்கு வரணும்னு ஆசை. ஆனால் அவங்களுக்கு சரியான முறையில் ஒரு கைட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அன்று மிக்கல. ஆனால் இப்போ கொஞ்சம் மாணவர்களுக்கு ஒரு முஸ்லீம் அமைப்புகள் காரணமாக அவர்கள் படிக்கிறதுக்கு மாணவர்களுக்காண்டி ஒரு வழியை ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கிறார்கள். அது மிகவும் சந்தோஷமான காரியம். ஓகே, நிச்சயமா. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஊடகவியலாளர் அப்படின்றதால இந்த கேள்வியை தொட்டு செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பா வந்து நீங்க சேவைகள் செய்யறது, அமைப்புகள், தனி மனித செயற்பாடுகள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிடுங்க. ஆனால் குறிப்பா அதுக்குள்ள வந்து அரசியல் தலைமைகளும் ஒரு சிலர் வந்து நீண்ட காலமா தொடர்ச்சியாக அரசியல்வாதிகளாகவே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரமும் சரி, அந்த மக்களுடைய சூழலும் சரி இன்றைக்கு வரைக்கும் மாறின மாதிரி தெரியலை. அது உங்களோட பார்வையில் எப்படி? அது உண்மைதான். இந்த மாளிகாவத்த பாதையில் ஏராளமான எல்லா கட்சிகளும், குறிப்பாக எல்லா கட்சிகளிலும் அரசியல்வாதிகள் உருவாகினாங்க. இன்னும் சொல்ல போனா மாளிகாவத்த அரசியல்வாதி இன்னும் இருக்கிறாங்க. ஆனா நான் பார்த்த பார்வையில மக்களோட நிலைமையில ஒரு முன்னேற்றம் இல்லை. மக்கள் அதே நிலைமை தான். உதாரணம் சொல்ல போனா மாளிகாவத்து மக்களுக்கு அன்று நாங்க மாளிகாவத்து வாழும் பொழுது போக்குவரத்து சேவை சொல்லுவாங்க, பஸ் சர்வீஸ். இந்த போக்குவரத்து சேவை
மாளிகாவத்திலேருந்து பெட்டாக்கு போகலாம், சரியா, கிரிபாத் கோட்டைக்கு போகலாம், அந்த ஆபர் கிட்ட வரலாம், பல குவாலிபிட்டிக்கு போகலாம். இப்படி ஒரு 4-5 பஸ் சர்வீஸ் இருந்துச்சு போக்குவரத்து சேவை மக்களுக்கு. ஆனா இன்றைக்கு அது அப்படியே ஒன்றுமே இல்லை. ஆனா இந்த இதை பத்தி யாரும் பேசுறதுக்கு யாரும் இல்லை. இந்த மாளிகாத்த மக்கள் மருதானைக்கு வரந்தாலும் ஒன்றும் நடந்து வரணும், இல்லாட்டி டைஷோல வரணும், பெட்டாக்கு வரதுக்கு பஸ் இல்லை அவங்களுக்கு. இது மாளிகாத்த இருந்த சர்வீஸ்கள் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாம போயிட்டு அவ்வளவுக்கு ஒரு நெருக்கடியான ஆளுநர் மக்கள் வாழ்றாங்க. ஆனா இது மாளிகாத்துல எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் மாளிகாவத்தை இல்ல, குறிப்பா சொல்ற மாளிகாவத்தை எனக்கு கொழும்புல மற்ற பகுதிகளிலும் இப்படி போக்குவரத்து சேவை குறைபாடு இருக்கலாம். ஆனா குறிப்பாக நான் மாளிகாவத்தை இதனால சொல்றேன். நான் சின்னத்துல நான் ஸ்கூலுக்கு போறது பஸ்ல போயிட்டு வர பஸ்ல அப்படி அடிக்கடி பஸ் சர்வீஸ் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த சூழல் இல்லை இன்னைக்கு மக்களுக்கு. ஓகே, அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த சூழல் இல்லை மக்களுக்கு, மக்களுடைய வாழ்க்கையில வந்து இன்னும் இந்த விஷயங்கள் மாறுபடையலை அப்படின்றீங்க. ஆனா இன்றைக்கும் அந்த மக்கள் வந்து அந்த இடத்துக்குள்ள போயிட்டு வர்றதுக்கு பிரயாணமா இருக்கலாம், அதே மாதிரி அங்க இருக்கிற அரசியல் தலைமைகளாகவும் இருக்கலாம், தேர்தல் காலங்கள்ல அவர்கள் போடுற அந்த கூக்குரலா இருக்கலாம், மேடை பேச்சுகளா இருக்கலாம், வாழ்க்கை மாற்றலாம், இப்படியான நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா இன்றைக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் சரி ஒரு சுமூகமாக வாழ்ந்து தூங்கி எழும்புறதுக்கு நிம்மதியா ஒரு வீடு வாசல் இல்லாத நிலைமையில கூட நிறைய மக்கள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வாடகைக்கு இருந்துட்டு இருக்காங்க, சில பேர் ஏழாவது ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற இந்த மாதிரி சூழலை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்காக இப்போ அரசியல் மாற்றம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லியும் பலர் கருத்துக்களை தெரிவித்தாலும் இன்னும் அதுக்குள்ள இருக்கிற அரசியல்வாதிகள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர இல்லையே அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு விஷயம் இருக்கு. அது உங்க பார்வையில் எப்படி? இல்லை, அது உண்மைதான் நீங்க சொன்னது சரி. இன்னமும் அந்த வாழக்கூடிய அரசியல்வாதிகள் இன்னமும் அந்த சரியான முறையில குறிப்பாக மக்களுடைய குறைகளை, மக்களுடைய தேவைகளை இன்னும் சரியான முறை உணரலைன்னு தான் சொல்லலாம். இன்னும் அந்த மக்களோட நிலைமை இன்னும் அதே மாதிரி இருக்குது. குறிப்பாக மாணவர்களை பொறுத்தவரையில அவங்களுக்கு படிக்கணும், தான் முன்னுக்கு வரணும், தான் பல்கலைக்கழகத்துக்கு போகணும்னு ஒரு ஆர்வம் உள்ளன. ஆனா அவங்களுக்கு அதுக்கூடிய கைட் பண்ணத்துக்கு, அவங்களுக்கு அதுக்கூடிய சூழல் அமைக்கிறதுக்கு ஒரு அரசியல்வாதி பொறுத்தவரையில ஒரு அப்படி ஒன்று நான் காணவில்லை. சரி, இனி வந்து மாற்றத்துக்குரிய வாய்ப்புகள் இனி மாற வேணும்னு நான் நினைக்கிறேன். என்ன இதுக்கு பிறகும் மக்களுக்கு நல்ல ஒரு நிலைமை உருவாகணும். குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மக்கள் வீடு வசதி இது மாதிரி நிலைமைகள் குறிப்பாக கொழும்பு வாழ் மக்களுக்கு வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா. சரி, அதே மாதிரி இப்ப உங்களுடைய துறை இன்னும் பல விஷயங்கள்ல வந்து பார்த்துருக்குது, பல சமூக சேவைகளை செஞ்சிருக்கிறது. கல்வியில இன்றைக்கு கொழும்புல குறிப்பா நீங்க சார்ந்த சமூகம் முஸ்லிம் சமூகத்தை பத்தி பேசும்போது கல்வியில வந்து பின்னடைவிலேயே இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. அது எதனால? கல்வியில குறிப்பாக முஸ்லிம் சமூகம் பின்னடைவுன்னு சொல்லும் பொழுது ஆகலையும் பெண்கள் கொஞ்சம் ஊக்கமாக படிக்கிறார்கள். பெண்கள் எங்க பார்த்தாலும் பெண்களுடைய ரிசல்ட்ஸ், அவங்களோட உணர்வு, அவங்களோட ஊக்கம் மிகவும் நல்ல நிலைமை இருக்குது. பல கருத்தரங்களை நான் கேட்டும் இருக்கிறேன், பார்த்தும் இருக்கிறேன். ஆனால் ஆண்களை பொறுத்தவரையில், வாலிபர்களை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு பின்தாங்கிய நிலைமையில தான் கல்வித்துறை இருக்கிறாங்க. இன்றைக்கு அவனோட அந்த பெண்கள் பாடசாலையும் ஆண்கள் பாடசாலையும் பார்க்கும் பொழுது, அவனோட அட்வான்ஸ் ரிசல்ட்ஸ், ஓலெவல் ரிசல்ட்ஸ் பார்க்கும் பொழுது மிகவும் பெண்கள் பாடசாலையும் அதிகமாக இருக்குது. இனி இது பாடசாலையை குத்தம் செல்லியும் எங்களுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. ஒன்று வீட்டு சூழல் இருக்கலாம், படிக்கக்கூடிய வசதி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இந்த சூழலே இருக்கலாம். இதுவரை கொஞ்சம் எங்களோட சமூக அமைப்புகள் கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் சிந்தித்து அதுக்கு என்ன வழி செய்யலாம்னு சொல்லி கொஞ்சம் அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக இயந்து இந்த குறிப்பாக வாலிபர்களை அவர்களை படிக்கக்கூடிய திறமையை அதை வெளிக்காட்டுறதுக்காக வேண்டி ஒரு அமைப்பை உருவாக்கி பாடுபடுவாங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கு. ஏன்னா கொழும்புல தான் அகில இலங்கை முஸ்லீம் கல்வி மாநாடு ஒன்று இருக்குது. முஸ்லீம் சமூக கல்வி சம்பந்தமாக அது மர்ஹூம் ஷாஃபி மரிக்கார், நம்மளோட பிரின்சிபல் சாயரா கல்லூரி, அவர் உருவாக்கினார். இப்படியா பல்வேறு லெவல்ல கல்வி சம்பந்தமான அமைப்புகள் இருக்குது. ஆனாலும் இன்னும் ஒரு சமூகத்தில் ஒரு குறிப்பாக வாலிபர்கள் மத்தியில் ஒரு உணர்வு, ஒரு படிக்கக்கூடிய தன்மை உருவாகுன்னா மிகவும் குறைவா இருக்குது. எங்கத்தான் அந்த தவறு இருக்குன்னு கோஃபித் பிரமுகர் சீசன் 2ல இணைஞ்சிருக்கோம். இடைவெளிக்கு பிறகு மிஸ்டர் ருசைக் பார்க் அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் பேசியிருந்தோம் இதுக்கு முன்னுக்கு. இப்போ வந்து சொல்லுங்க, இந்த சமூக சேவைகள் சார்ந்து உங்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கு? சமூக சேவைன்னு சொல்லும் பொழுது நாம் நம்முடைய ஃபாதர் அவர் ஒரு சமூக சேவையாளர்.
அவர் பல்வேறு அமைப்புகள், பள்ளிவாசல்கள், முஸ்லீம் இயக்கங்களில் குறிப்பாக பல காலங்கள் சேவையாற்றினார்கள். இனி அதே வழியில் நாமும் போகணும்னு ஒரு ஆசை நமக்கும். இனி நாமும் அதே நிலையில் பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்டு குறிப்பாக கல்வி சம்பந்தமாக நாம் முக்கியமாக அந்த சொல்ல போனால் அந்த ஒரு குறைபாடு இருந்துச்சு. இந்த முஸ்லீம் மாணவர்களுக்கு ஜிசிஇ ஓ லெவல் எக்ஸாம் டைமில் இஸ்லாம் பாடத்துக்கான சில ஆசிரியர்கள் இல்லை. சில பாடசாலைகளில் குறிப்பாக சில முஸ்லீம் அல்லாத பாடசாலைகள் ஆசிரியர் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு இஸ்லாம் சம்பந்தமாக ஒரு கருத்தரங்கு, இலவச கருத்தரங்கு நான் ஒவ்வொரு வருடமும் என் தலைமையில் நான் ஒவ்வொரு வருடமும் அவங்களுக்கு எல்லா பாடசாலை மாணவர்களையும் வர சொல்லி அவங்களுக்கு அந்த அந்த ஓ லெவல் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அந்த கருத்தரங்குகள் அவங்களுக்கு ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குறது. இது பல்வேறு வருடங்களாக நான் தொடர்ந்து செஞ்சு வந்தேன். அதுவும் இன்னமும் சில மாணவர்கள் இன்னமும் அவங்க கேட்குறாங்க, இன்னும் செமினார் செய்ய சொல்லி அவங்களுக்கு என்ன அது ஒரு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அது முஸ்லீம் அல்லாத பாடசாலை எப்படி மாணவர்கள் மாணவிகள் அதே மாதிரி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட சில மாணவர்கள் அவர்களுக்கு தொடர்ந்து அவருடைய கல்வியை தொடர்ந்து செல்ல முடியாத நிலைமையில் இருக்கும்போது நான் பல அமைப்புகளோட கதைச்சி அவங்களுக்கு அதாவது பல துறையில், வைத்தியத்துறையில், இன்ஜினியரிங், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இந்த துறையில் நான் பல்வேறு அவங்களுக்கு படித்து முடிய காட்டி அவங்களுக்கு ஒரு அமைப்பு செஞ்சு கொடுத்திருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் வறிய மாணவர்கள், அதாவது ஜனவரி மாதம் அவங்க முதலாவது வகுப்புக்கு போகக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு இலவச புத்தகம், அதே மாதிரி பேக்ஸ், அதே மாதிரி ஸ்டேஷனரிஸ் அத்தனையும் அந்த மாதிரி அமைப்புகளை நான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாரும் எல்லாம் ஒன்றாக இணைந்து நான் தான் ஆர்கனைஸ் பண்ணேன். ஆனால் பல வருடங்களாக அது தொடர்ந்து செஞ்சு வந்திருது. இந்த கோவிடுக்கு பிறகு அது தொடர்ந்து நிப்பட்டப்பட்டுச்சு. திரும்பவும் அதை ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது. நாட்டு நிலைமை, சூழல், பல்வேறு பிரச்சனைக்கிறதுனால அதாவது எக்கனாமிக் வைஸ் முச்சம் கஷ்டமான நிலைமை. இனி அதை சுற்றி திரும்பவும் அது சென்ற வாரம் ஒரு பேரண்ட் கேட்டுருந்தாங்க, இப்படி மகனுக்கு யாரும் இல்லையா, இப்படி இலவச புத்தகம் ஏதாவது ஒன்று கிடைக்க படிக்கிறதுக்குன்னு சொல்லி. இந்த மாதிரி நிலைமை மிச்சம் சமூகத்தில் இருக்குது எல்லா மக்களும். இனி சுற்றி அது அந்த மாதிரி நிலைமைகளில் உதவி செய்யணும். கல்வித்துறையில் அவங்களுக்கு சமூக அமைப்பில் சமூக சேவை முறையில் பல்வேறு துறையில் அவங்களுக்கு செய்யணும் இன்னமும் திரும்ப நான் ஆரம்பிக்க உத்தாசித்துள்ளேன். நிச்சயமா. அதே மாதிரி இப்போ நீங்கள் நின்று போன சமூக சேவைகளை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் கேட்க வேண்டி இருக்குது. அதாவது சமீப காலத்தில் ஏற்பட்ட ஒரு அரசியல் மாற்றம், இலங்கை வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான மாற்றம், அதை பற்றி உங்களுடைய கருத்து. அதில் ஒரு செயற்பாட்டாளராக உங்களையும் நான் கவனிச்சிருக்கிறேன். ஸோ அதை பற்றின உங்களுடைய கருத்து. அதாவது இன்றைக்கு அரசாங்கத்தின் மீது விமர்சனமும் நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி சில கடத்தில் விமர்சனத்தை தாண்டி பல அரசியல் நகர்வுகளும் நடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய பார்வையில் அது எப்படி இருக்குது? ஊடகவியலாளராக, ஒரு சமூக செயற்பாட்டாளராக சொல்கிறேன். அரசியல் மாற்றம் அது நாட்டில் மக்களால் தேவைப்பட்டது. சிஸ்டம் சேஞ்சுன்னு கேட்டாங்க. இனி அதனால மக்களுடைய ஏற்பாட்டு, மக்களுடைய தேவையின் காரணமாக அது புதிய அரசாங்கம், புதிய அமைப்பு உருவாகியுள்ளது. ஏன்னா கடந்த காலங்களில் மக்கள், குறிப்பாக எல்லா மக்களும் பல்வேறு வகையில் கஷ்டங்களுக்கும் ஒரு நெருக்கடிக்கும் முகம் கொடுத்தார்கள். எல்லா துறையிலையும், கல்வித்துறையில் குறிப்பாக சொல்ல போனால் நாட்டுடைய இந்த பொருளாதார எக்கனாமிக் இதில் மிகவும் மிகவும் கஷ்ட நிலைமைக்கு மக்கள் முகம் கொடுத்தாங்க. அதனால மக்களுடைய ஏற்பாடு, மக்களுடைய எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க, இங்கே ஒரு தேர்தல் வருது, நம்முடைய இதை காட்டுவோம்னு சொல்லி. அதனால மக்களுடைய வாக்கு மூலமாக, மக்களுடைய தேவையின் காரணமாக ஒரு நல்ல ஒரு அரசாங்கம் வந்திருக்குது. ஆனாலும் இந்த இன்னமும் அந்த புதிய அரசாங்கத்தை விமர்சிக்கிறது, அதை குறை சொல்வது நான் எப்படியும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சொன்னால் இப்போ தான் அவங்க வந்திருக்கிறாங்க. கூடுதலாக வந்திக்கிறவங்க எல்லாம் புதுசாக வந்திக்கிறவங்க பாராளுமன்றத்துக்கு. அவங்க இது புறத்தான் ஒன்று அவங்க திரும்ப ஒன்று செய்ய வேண்டும். ஏட்டா ஒருமைக்கு ஒரு சேஞ்ச் அதை அவசரமாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நாங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒத்துழைத்து நாங்களும் எங்களுடைய பங்களிப்பை கொடுத்து இந்த நாட்டில் ஒரு நல்ல சூழலாக்க, நல்ல ஒரு நிலைமையை உருவாக்கணும், நல்ல சூழல் உருவாக்கணும். மக்கள் மத்தியில் ஒரு ஒத்துமை, ஒரு சமாதானம், மக்கள் சமூக மத்தியில் ஒரு நல்லிணக்கம், இதை உருவாக்கி இந்த நாட்டில் நாங்கள் எல்லா மக்களும் ஒன்றாக இணைந்து போகக்கூடிய காலம் உருவாகணும். ஓகே, அப்படி நல்லிணக்கம் இதெல்லாம் உருவாகணும் அப்படின்னு சொல்லியிருந்த போதும்
இதுக்கு வந்து ஆரம்பத்திலேயே அரசாங்கம் அமைச்சுக்களை கொடுக்கும் போதே ஒரு விமர்சனம் வந்துச்சு. நீங்கள் குறிப்பாக ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்து இருக்கிறதால இந்த கேள்வியை கட்டாயம் ஊடகவியலாளராக இருக்கிறதால கேட்கணும். குறிப்பாக நீங்கள் அதில் ஒரு செயற்பாட்டாளராக இருந்ததால் இதை கேட்குறேன். முஸ்லீம்களுக்கு வந்து அமைச்சு பதவிகள் கொடுக்கல, இது வந்து இன்னும் துவேஷம் பேசப்படுது, இப்படியான ஒரு விஷயமும் வந்திருந்தது. இப்போ அதே மாதிரி தொடர்ந்து பொருட்கள் இல்லாமல் இருக்குது, தேங்காயோட விலை வந்து 200 ரூபாயை தாண்டிடுச்சு, இந்த மாதிரியான விஷயங்களும் இது மேலே வைக்கப்படுது. அப்போ தொடர்ச்சியாக அரசாங்கத்தை விமர்சிச்சுட்டே வராங்க தானே, இது எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்கு ஒரு ஊடகம்? அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி உண்டு, யாருக்கும் ஒரு அது அந்த டெமோக்ராட்டிக் உண்டு. ஆனாலும் இந்த தொடர்ந்து இந்த இனவாதம் அதுன்னு சொல்லப்பட்டு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னா, அந்த முஸ்லீம் ஒரு அமைச்சரவை உருவாக்குவது பற்றி அது கட்சியுடைய ஏற்பாடு முடிவு அது நமக்கு சொல்ல முடியாது என்ன காரணம் சொல்லி. ஆனாலும் இந்த சும்மா குறிப்பாக சும்மா இனவாதம் அப்படி ஒன்று சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கு கூடுதலாக முஸ்லீம்களோட வாக்குனால் இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்குது. முஸ்லீம்கள், ஆண்கள், பெண்கள் எல்லாரும் இன்றைக்கு இதுக்கு தம்மோட வாக்கு அளித்தார்கள். ஆனாலும் அதை சும்மா யாரும் சொல்றாங்கன்னு சொல்லி நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போலத்துல விலைவாசி கூடுன்னு சொன்னா நம்ம இந்த அரசாங்கத்தை வர முன்னாலே நிலைமை இப்படிதான் இருந்துச்சு. தேங்காயோட நிலைமை என்ன, வெங்காயத்தோட நிலைமை என்ன, அரிசியோட நிலைமை என்ன, அது இப்ப நேத்தா நடந்ததுன்னு சொல்லல. அதுக்கு முன்னால் இந்த அரசாங்கம் வரத்து முன்னாலே இப்படி சூழல் உருவாகிருச்சு. நாங்கள் கண்டம் எப்படி சாமானிய விலை எப்படி ஒரு ஒரு போலின் நிலைமை இருந்துச்சு, அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. இப்ப தேங்காய்க்கும் போலில் நிக்கிற மாதிரி. ஓ அதுதான் இது. அது நான் ஒரு அரசியல்வாதி அல்ல, ஆனால் நான் பார்த்த பார்வையில் ஏதாவது எங்கேயாவது ஒரு குறைபாடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நான் கூடிய சீக்கிரம் அது சரி வரும்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா உடல் அப்படின் போது இது சம்பந்தமான தெளிவுகளும் இருந்திருக்கும் அப்படின்றதால தான் இந்த கேள்வியும் கூட கேட்க இருந்துச்சு. சரி, ஓகே. அதே மாதிரி இப்ப சொல்லியிருந்தீங்க இந்த சமூக செயற்பாடுகள், சமூக சேவைகள் இதெல்லாமே இதுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த மாற்றம் வந்து பொருளாதார ரீதியா வந்து உங்களுடைய பார்வையில் என்ன? நிறைய பொருளாதார நபர்கள் இருக்கலாம், வர்த்தகத்துல குறிப்பாக கொழும்புல இருக்கிற வர்த்தகர்களோட நிறைய தொடர்பில் இருக்கிறீங்க. அவர்களுடைய ஒரு கருத்தொண்டு இருக்குதானே இந்த நாட்டில் பெயர் பெற்றிருக்கிற இந்த மாற்றம் பொருளாதார ரீதியா வந்து ஒரு மாற்றத்துக்கு ஒரு வழிவகுக்குமா இல்லையா அப்படி என்ற மாதிரி ஏதாச்சும் கருத்துக்கள் குறிப்பாக எக்கனாமிக்கலி வந்து இப்போ கிரைஸ்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாமா அப்படின்ற எக்கனாமிக் கிரைசிஸ் சொல்லுவாங்க. அது நான் நினைக்கிற மிச்ச காலம் போகாது, அவசரமாக அது அந்த நிலைமை சூழல்லாம் மாறக்கூடிய நிலைமை ஏற்பாடு. ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து திரும்ப பதவியேற்று பாராளுமன்றம் கூட்டி இன்னும் ஒரு மாதம் இல்லை. அதனால சொல்லி இன்னமும் அது இப்போ தான் அவரோட அமைச்சுக்களை பாரம்படுத்திக்கிறாங்க. இது அவசரமாக செய்யக்கூடிய நிலைமை இல்லை. ஏன்னா கடந்த காலங்களில் ஆட்சியில் இருக்கும் பொழுது பல குறைகள், பல தவறுகள் நிரம்பி இருக்குது, யாருக்கும் தெரியுமா. ஆனாலும் இந்த இதெல்லாம் மாற்றி அமைத்தி ஒரு நல்ல நிலைமையில் ஒரு ஃப்ரீ எக்கனாமிக்கோ இல்லை எல்லாருக்கும் ஒரு அவங்களோட வியாபாரங்கள் எல்லாத்தையும் அழகாக செய்யக்கூடிய நிலைமை உருவாகக்கூடிய காலம் கூடிய சீக்கிரம் உருவாகும்னு என்ன நம்பிக்கை. ஏன்னா இந்த அரசாங்கம் சொல்ல போனால் யாரும் நல்லது சொல்லக்கூடிய அரசாங்கம் யாரும் ஏன்னா எதிர்பார்க்குறாங்க, நல்லது செய்கிறாங்க. இன்னும் மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க, மக்கள் பிரச்சனை இல்லை, நிம்மதியாக இருக்கிறாங்க. ஆனால் பல்வேறு சூழல்கள், வெள்ளங்களும் மழையினாலும் காரணனால இன்னும் ஒரு நெருக்கடி நிலைமை உருவாகிக்குது. ஆனால் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. நிச்சயமா தொடர்ந்து நம்ம அரசியல்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து பொதுவாக வந்து கேட்கும். இப்போ என்னதான் செஞ்சாலும் இவ்வளோ காலம் நீங்கள் இந்த கொழும்புல பயணிச்சிருக்கீங்க, இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அபிவிருத்தி, அதாவது உயரமான கட்டிடங்கள், குறிப்பாக சொல்லணும்னா லோட்டஸ் டவர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் நீங்கள் சிறுவர்களாக இருந்தபோதோ இந்த அளவுக்கு ஒரு இது கட்டிடங்களோ இது தெரிஞ்ச அநேகமாக நினைக்கிறேன் அந்த பிஓசி பில்டிங் இருந்திருக்கும். அப்போ இது வந்து எப்படி இருக்குது, இந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த அன்று பார்த்ததுக்கும் அந்த விஷுவலுக்கும் இன்றைக்கு இருக்கிற இப்படி பார்க்கறதுக்கும் இருக்கிற அந்த வளர்ச்சி எப்படி இருக்கு? இந்த நாம் சிறுவராகும் பொழுது பாடசாலை செல்லும் பொழுது இந்த மாதிரி கட்டிடங்கள் நான் காணல. ஆனாலும் இந்த ஒரு நாடு ஒரு இதனாலும் ஒரே நிலையில இருக்காது. நாங்கள் இப்போ பல நாடுகளில் சொல்லப்போனால் அன்று இந்த துபாய் இல்லை, இப்போ துபாய் இப்போ நாளுக்கு நாள் அவருடைய வளர்ச்சி, அவருடைய மாற்றம், அவருடைய முச்சம் வேகமாக வளர்ச்சி, ஒரு எக்கனாமிக் வைஸ்ல டூரிசம் அந்த லைன்ல வருது. ஆனால் அதே மாதிரி நம்ம நாடும் நாளுக்கு நாள் இப்போ நாங்கள் ஒரு பாதி சொன்னால் அந்த சில வேலை பக்கத்துக்கு போனோம். நான் நேற்று இரவு கூட நான் ஒரு முக்கியமாக ஒரு எம்பசி நிகழ்ச்சியிலிருந்து வரும் பொழுது நானும் ஒரு சட்டத்தரணியும் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர் வாரத்தில் வரும் பொழுது அந்த அந்த ஏரியா பார்க்க கூட ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
எல்லாம் எல்லாம் கட்டிடங்கள் எல்லாம் கொமர்ஷியல் ஏரியா சில வேலை அது ரோடு எல்லாம் மாறுபட்டிக்குது. அப்ப நம்மட வந்த உதவியார் இந்த சட்டசபை செல்வாரு ஒரு 15 வருஷத்துக்கு போற இலக்கைக்கு வந்தாலும் சொன்னா அவன் தலை மாறுவான். இது என்ன ஏரியான்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிக்குது. மாற வேண்டும். ஏன்னா நாம் திரும்ப அதே நிலைமையில் இருக்க முடியாது. நாம் நாளுக்கு நாள் நம்மட வியாபாரங்கள் நம்மட பிசினஸ்கள் எக்கனாமிக் வைஸ்ல நாம வர முன்னேறணும். அதுதான் ஒரு நாட்டுடைய அபிவிருத்தி நாட்டுடைய ஒரு தேவை. ஓகே, நிச்சயமா இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அதே போல இப்போ உங்களுடைய நான் எல்லாத்தையும் கலந்து கேள்வியா கேட்கிறேன். என்னன்னு சொன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா உங்களோட மனசுல இருந்த விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இவ்வளோ இருக்கும்போதும் உங்களுக்கு என்ன பொழுதுபோக்கு, அதே மாதிரி கலைத்துறையோ அல்லது விளையாட்டுத்துறையோ ஏதாவது இருந்திருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்களா நீங்க என்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவாக கையாளுறது? பொழுதுபோக்குன்னு செல்லும் பொழுது நான் குறிப்பாக உண்மை சொல்ல போனா நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் உடலியாளர். உங்க ஸ்டேட்டஸ்ல கூட நீங்க போட்டிருக்கீங்க நான் நேரத்தோட வந்து போட்டி போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. நேரத்தோட அதாவது டைமை வந்து தொடர்ச்சியா கடத்திட்டு இருக்கிற ஒருத்தர் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படி போகுது? நான் குறிப்பாக சொல்ல போனா அது பொழுதுபோக்குன்னு சொல்லி இல்லை. ஆனாலும் இந்த நேரம் கிடைக்கும் போது ஏதாவது ஃப்ரீயா ஏதாவது ஒன்று ஏதாவது எழுதுற பழக்கம் இருக்குது. நான் அந்த சின்னத்திலே நான் ஸ்கூல் டைம்ல கூட நான் ஏதாவது ஒன்று பத்திரிகை எழுவேன். அதோட என் பொழுதுபோக்கும் பத்திரிகை எழுவேன். ஒரு சொல்லணும்னா நான் என்னுடைய காடசாலை ஆசிரியரை பற்றி நான் பல தடவை பத்திரிகை எழுதிக்கிறேன். அந்த ஸ்கூல் டைம்ல கூட அந்த டைம்ல போடுவாங்க அந்த சில்ட்ரன்ஸ் பேஜ்னு சொல்லி. அப்போ நான் இங்கிலீஷ்ல எழுவேன் மை கிளாஸ் டீச்சர் பற்றி. அதுக்கப்புறம் அதை நான் எடுத்து அவருக்கு கொடுத்தா அதை விட சந்தோஷம் ஒன்றும் இல்லை. அப்படி மை ஸ்கூலை பற்றி எழுவேன், என் ஸ்கூலை பற்றி எழுவேன். திரும்ப நம்மட சமூகத்தில் உள்ள பல தலைவர்கள், உற்ற சமூக சேவையாளர்கள், உலமாக்கள் அவங்க மறைந்தாங்கன்னு சொன்னா அதை பற்றி நான் பேப்பருக்கு எழுதுவேன். அது சொல்லுவாங்க அப்ரிசியேஷன் சொல்லி. இப்படி ஒரு பொழுதுபோக்கு நம்ம இருந்துச்சு எழுதுறது. அது அப்படித்தான் நான் அப்படியே உருவாகித்தான் நான் இப்படி ஒரு ஊடகத்துறைக்கு தள்ளப்பட்டுள்ளேன். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். மூத்த ஊடகவியலாளர் சமூக சேவையாளர் ருசைக் பாருக் அணிஞ்சிருக்காங்க. தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இப்போ ஊடகவியல் சம்மந்தமாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு சிறு வயதில் ஊடகத்துறை சார்ந்த விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ராபிட் ஃபயர் கேள்வி இருக்குது. நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் சொல்லணும். இது வந்து நான் எல்லாத்தையும் கேட்குறது நான் உங்களோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் முதலாவது வாங்கிய சம்பளம், ஃபர்ஸ்ட் சேலரி எவ்வளோ? ஓகே, நம்மட முதலாவது நான் ஒரு கம்பெனி ஒன்றுக்கு ஜாயின் ஆகின முதலாவது சம்பளம் வந்து 2500 ரூபா. 2500 எந்த இயரில்? அது 1997ஆம் ஆண்டு. 97 இல்லை. சரி, ஓகே. நீங்கள் வந்து அதிகமாக டைம் செலவு பண்ணீங்க இல்லைன்னா அதிகமாக ஒருத்தவங்க கூட பேசுறது என்ன, யாரு கூட பேசுவீங்க? அதிகமாக நான் பேசுகிறேன்னு சொன்னால் நம்மட ஏதாவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 2-3 பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அதிகமாக கதை பண்ணு. சரி, உங்களுக்கு எந்த இடத்துல கோவம்? கோவம்னு சொன்னால் எனக்கு நிரம்ப கோவம் குறைவு. நான் கோவத்தை குறைச்சி கொள்வது. ஏன்னா சில நேரங்களில் சில மக்களுக்கு ஏதாவது ஒரு நலவு செஞ்சுட்டும் சில நேரத்தில் ஏச்சிக்க வரும். அந்த அந்த மாதிரி கோவம் யாருக்கும் வரக்கூடாது. அது ரொம்ப கோவம் வரும். ஏன்னா நான் நலவை செஞ்சும் அவனை ஏச்சிக்க நிலைமை இருக்கு. ஓகே, அதே மாதிரி உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப கேட்குற கேள்விகள் அப்படின்னா என்ன? திரும்ப திரும்ப கேட்குற கேள்வின்னு சொன்னால் இந்த அது எந்த மாதிரி இல்லை, ஏதாச்சும் ஒரு கேள்வி யாராவது இருக்கலாம். பொதுவாக வந்து ஒரு ரிட்டனாக அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்பாங்க, ரிட்டர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க, ரிப்பீட் அப்படி. அந்த மாதிரி ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? அது மாதிரி சில பல தடைகளை ஏற்பட்டிக்குது, திரும்ப கேட்பாங்க அதே கேள்வியை. சரி, ஓகே. அதே போல் உங்களுக்கு இருக்கிற ஆசை என்ன? ஆசைன்னு சின்ன முந்திரிருந்து ஒரு ஆசையும் நீக்குது. நானும் ஒரு அரசியலில் பங்கு பட வேணும், ஒரு குறைந்தது ஒரு கொழும்பு மாநகர சபை ஒரு உறுப்பினராக வர வேண்டும் ஒரு ஆசை இருக்குது. விரைவில் அப்போ பார்க்கலாம். அப்போ இன்டர்வியூ கொடுப்பீங்களா? நேரம் தருவீங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி நான் இந்த விஷயத்துல ஜெனியூன் அப்படின்றது நான் பல தடவைகளில் நான் இப்போ எனக்கு சில பொறுப்புகள் தந்தா அதை நான் அழகாக செஞ்சு முடிப்பேன் சொன்னால் நான் அதில் ஜெனியூன். நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன். அந்த தன்மை இன்னும் இருக்கு, நம்மகிட்ட இருக்கு. அதே மாதிரி எனக்கு
நான் இந்த விஷயத்துல அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம்? ஏன்னா நான் நமக்கு படாத விஷயங்களை நாம் தலையிடாத விஷயங்களை நான் அதில் இதுக்கு இல்லை தவந்து கொள்றேன். நான் சம்மந்தம் இல்லை. சரி, வாழ்க்கையில ஒரு தடவை சரி இதை பண்ணிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது? அது இருக்குது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு லைஃப்ல ஒரு பயணமாவது நான் அந்த இதை சாதிக்க வர மட்டும் தன்மை இருக்குது. சரி, ஓகே. இதுல இன்னொரு கேள்வி, சமூக சேவையா அல்லது நீங்க அது தனிப்பட்ட ஆசையாகும்? இல்லை, நான் குறிப்பாக இந்த தனிப்பட்ட ஆசையும் இருக்குது. ஏன்னா நாம் பழகிற மக்களும் ரொம்பவும் வறியவர்கள். நம்மோட என்ன நாம் அன்றைய கட்டியும் நாம் கூடதாக பலவரை எல்லாம் இந்த பணக்காரர் அல்ல, எல்லாம் வறிய மக்கள், நடுநிலையில் மக்கள். இன்னும் அவனோட நிலைமை, அவனோட வீட்டு சூழல், அவனோட கல்வி சூழல் அத்தனையும் நமக்கு தெரியும். அதனால தான் நாம் அந்த சமூக சேவையை விட தனிப்பட்ட முறையில் அந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும், பணி செய்யணும் சொல்லி செஞ்சும் இருக்கிறேன், செய்யும் இன்னும் ஆசையும் இருக்குது. ஆனால் அதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஊடகத்தில் நிறைய இதில் எழுதிட்டு இருக்கிறீங்க, நிறைய இதுகளில் பல விடயங்களை எழுதும்போது இன்றைக்கி சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சி ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இதில் நிறைய போலியான தகவல்களும் பரவிட்டுருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சில சொல்லுவாங்க சோஷியல் மீடியான்னு, இதில் இனி அதில் எல்லாமே சரின்னு சொல்லி நமக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சில இடங்களில் பொய்யான செய்திகளும் வருது, தவறான செய்திகளும் வருது. அதை நான் அவ்வளோ தூரம் நான் அவ்வளோ சோஷியல் மீடியா அவ்வளோ தூரம் விரட்டுறையும் இல்லை, அவ்வளோ தூரம் நான் அதை பார்க்குறேயும் இல்லை. ஏன்னா அந்த அது ஓகே. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு வரம் இல்லை 2 வரம் தாரோம் அப்படின்னா நீங்க என்ன கேட்பீங்க? 2 வரம் அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்குறாரு, உனக்கு 2 வரம் கொடுக்குறேன்னா அதுல நீங்க எதை சூஸ் பண்ணீங்க? 2 வரம் ஒரு வரத்தை சூஸ் பண்ணு. இல்ல 2 தாராங்க, 2 எடுத்துக்கோ. அது என்ன வேணும்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அது நம்ம பொறுத்தவரை ரொம்ப கஷ்டமான கேள்வி. அது சொல்ல முடியாது. சரி, வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னால செய்ய முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம பொறுத்தவரையில நான் அப்படி ஒரு நிலைமை உருவாகி இல்லை, எனக்கு செய்ய கிடைக்கலன்னு சொல்லி. நான் அந்த செய்ய கிடைக்காத இன்னும் முன்கூட வரக்கூடிய காலங்களை செய்ய வேணும்னு ஒரு ஆசை இருக்கிறது. சரி, அதே மாதிரி என்னோட கேள்வி, இப்ப வரைக்கும் வீட்டுக்கு சொல்லாம ரகசியமா மறைச்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம் உண்டா? அப்படி ஒண்ணுமே இல்லை, எல்லாம் வீட்டுக்கு சொல்லிதான் செய்யறேன். சரி, அதே மாதிரி இந்த தவறை நான் ஒரு வாட்டி பண்ணிட்டேன், இனி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? அப்படி இருக்குது. நான் சில தவறுகள் நடந்திருந்தாலும் நான் திரும்ப அதுக்குள்ள பொறுப்புள்ளவர்கிட்ட போயிட்டு நான் தவறு என் தவறு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி நான் அப்படி மன்னிப்பு கேட்டிருக்கேன் தவறுகளோ. சரி, நீங்க அப்பதான் சொல்லிட்டீங்க அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. அரசியலுக்கு வந்தா உங்களோட முதலாவது மாற்றம் என்னவா இருக்கு? குறிப்பாக சொல்ல போனா கொழம்பை பொறுத்த வரல, கொழம்புல நான் ஆரம்பத்தில் சொல்ல போல, கொழம்புல இந்த வறிய மாணவர்கள் நிலைமை நான் கண்ணால் கண்டிருக்கிறேன், நான் பார்த்திருக்கிறேன், கதைச்சி இருக்கிறேன். நான் அந்த மாணவர்களோட சில கருத்தரங்கு செஞ்சிருக்கிறேன். ஆனால் அந்த மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய சூழல், கல்வி கட்டுற சூழல், அதுக்குரிய இப்போ பாடசாலையிலேருந்து மாதாந்தம் ஃபீஸ் கட்டக்கூடிய நிலைமை, இந்த கூட நிலைமையோட சூழல் உருவாகிது. கடந்த வாரம் நான் பகுதி செல்ல மாட்டேங்கன்னு சொல்லி, கடந்த வாரம் ஒரு தாய் படிக்கக்கூடிய மாணவன், அவரை அந்த படிக்கக்கூடிய பாடசாலையிலேருந்து இன்னொரு பாடசாலைக்கு மாற்றணும். அது காரணம், அந்த மாற்ற வேண்டிய காரணம் அந்த அங்கே உதைப்பந்தாட்ட போட்டியில் இருக்குது, உதைப்பந்தாட்ட ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பால். அதனால அந்த ஸ்போர்ட்ஸ்ல ஃபுட்பால்ல அந்த மாணவனுக்கு கலந்து கொள்ளணும் ஒரு ஆசை. ஆனாலும் அந்த படிக்கக்கூடிய பாடசாலை இந்த பாடசாலைக்கு வரத்துக்கு அந்த ஸ்கூல்ல 8000 கேட்குறாங்க. ஆனா 8000 கொடுக்கறதுக்கு அந்த பெண் தாய்க்கு வசதி இல்லை. அப்ப அதை எனக்கு இன்னொரு தகவல் மூலமா வந்தது. நான் உடனே அந்த அந்த 8000 கேட்ட பாடசாலையில் உள்ள சார் பொறுப்புள்ள பழைய மாணவருக்கு கால் பண்ணி கேட்டேன், இப்படி ஒரு நிலைமை இருக்குது, இந்த பாடசாலை படிக்கக்கூடிய மாணவர் இவர் உங்களோட பாடசாலைக்கு வரணும். அப்புறம் சொன்னார், இல்லை எங்களை ஃபீஸ் கொண்டு இருக்குது 8000 கேட்டு, நான் இப்போ அதுக்குரிய ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த பொண்ணுக்கு ஆசை ஒன்று இருக்குது, நான் இந்த பாடசாலைக்கு வரணும், நான் இந்த பாடசாலை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கணும், நான் படிக்க பார்த்து ஸ்போர்ட்ஸ் இல்லை. இனி இந்த மாதிரி சூழல் இருக்கு. என்ன நான் படுத்த வரல, இந்த முக்கியமாக கிடையாது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சூழல், ஒரு அவனுக்கு படிக்கக்கூடிய ஒரு நிலைமை,
உங்கள் விஷயம் என்னன்னா பாடசாலை கல்வியில் அரசாங்க பாடசாலையில் கல்வி படிக்கிறாங்க தான், ஆனால் கூடுதலாக வெளியால் படிக்கிறாங்க, டியூஷன் கிளாஸ் சொல்லுவாங்க. அதுக்குரிய சூழல், அதுக்குரிய மாதம் பே பண்ணி இப்போ முந்தைய விடையில் பல அதிகமாக மாதம் ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்குது. இந்த சூழல்லாம் பல மாணவர்கள் இருக்குது. இனி அந்த மாதிரி ஒரு நிலைமை உருவாக்கணும்னு சொல்லி தான் இந்த மெயின் அந்த நோக்கம். அதாவது இலவசமா முடிஞ்ச வரைக்கும் இலவச கல்வியில கூட மாலை நேர வகுப்புகளை கூட இலவசமா செய்யணும். அந்த மாதிரி படிக்கக்கூடிய நிலைமை. இப்படின்னா அப்ப அரசியலுக்கு அப்படி ஒரு எண்ணத்தோடு நீங்க அரசியலுக்கு பயணிக்கும் போது இதுக்கு முன்னுக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுடைய எதிர்ப்பு வந்து கூடும் இல்லையா? ஒரு ஊடகவியலாளர் திடீரென்று அரசியலுக்குள்ள போகணும் அப்படின்னா அதுக்கான காய் நகர்த்தல்களும் சரியா இருக்கணும். இல்லை இப்படித்தான் இந்த நான் ஆரம்பிச்ச போல இந்த நாடு டெமோக்ராட்டிக்கான்ட்டு யாருக்கும் எந்த அரசியல்லையும் பங்கு படலாம், அரசியல் கேட்கலாம், அரசியல் செய்யலாம், அது தவறு இல்லை. ஆனாலும் இந்த இல்லை நீங்க தெரிவு செய்யற பகுதி அங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு திடீரென்று ஒருத்தர் வந்து உள்ள வந்து செய்யும் போது இல்லைன்னா இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கு இல்லையா? சில நேரங்களில் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது தான். என்ன நாங்கள் இவ்வளோ காலம் அரசியல் இருக்கிறோம், ஒரு புதுசாக வந்து இவர் இப்படி வரது அது வளமையாக அது இலக்கிய பொறுத்த வரல அது நடக்கிற தான், அது உண்மை தான். இனி எங்கட எண்ணங்கள் எல்லாம் வேற எந்த எண்ணமும் இல்லை. கல்வி சம்பந்தமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவணும், அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும், ஒரு அந்த அந்த எண்ணம். சரி, எந்த கட்சி சார்ந்து போவீங்க? கட்சின்னு செல்லும் பொழுது நான் இன்னும் ஒரு தீர்மானிக்கல. உள்ளத்தில் ஒரு ஆசை இருக்குது. நம்மளோட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் மார்கன் ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று இருக்குது, இப்படி வாங்க இப்படி நாங்கள் ஃபுல் தாரம் அப்படி இப்படி பல அவங்களோட உற்சாகம் ஆர்வம் இருக்குது. இன்னும் ஒரு முடிவு ஒன்று பண்ண இல்லை, அது அந்த டைமில் சொல்கிறேன் உங்களுக்கு. நிச்சயமா. சரி, நிறைய விஷயங்கள் சொல்லிது. அதே மாதிரி கடைசி அந்த ஊடகத்துறை சார்ந்தும் சில விஷயங்கள் இப்போ சமீப காலத்தில் வந்து திடீரென்று பல ஊடகவியலாளர்கள் தோன்றாங்க. பலர் வந்து திடீரென தங்களை ஊடகத்துறை சார்ந்து போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ அதை பற்றினா உங்களோட பார்வை. ஏன்னா இவ்வளோ காலம் நீங்கள் இந்த ஊடகத்துறையில் பயணிச்சிருக்கீங்க, பல பேர் பார்த்துருப்பீங்க, பல ஊடகவியலாளர்களோட இன்டர்வியூ நடத்திருக்கீங்க. தமிழில் தான் உங்களுக்கு ஃபெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது திடீரென்று சிலர் தங்களை ஊடகவியலாளர்ன்றது, மீடியா பர்சன்ன்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கல. இதை உங்களோட பாயிண்டில் எப்படி பார்க்குறீங்க? நான் இந்த டான் டிவி இந்த நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் தமிழில் இப்படி ஒரு இன்டர்வியூ செஞ்சுக்கிறேன். நான் கூடுதலாக நான் படித்த சிங்கள மீடியம் சிங்களம். ஆனாலும் நான் பல நிகழ்ச்சிகள் சிங்கள தொலைக்காட்சியில் செஞ்சிருக்கிறேன். ஆனாலும் இந்த ஊடகத்துறைன்னு சொல்லும் பொழுது நான் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்டு. நான் இப்போ நான் அல்ஹம்துலில்லாஹ் 3 பாஷையிலையும் என்னுடைய ஊடகத்துறை செய்கிறேன். தமிழ், சிங்களம், இங்கிலீஷ் 3லையும் செய்கிறேன். குறிப்பாக நான் ஊடகத்துறைன்னு சொல்லும் பொழுது குறிப்பாக நான் பிஸ்னஸ் நியூஸை மிச்சம் டார்கெட் பண்ணுறேன். பிஸ்னஸ், மற்ற எஜுகேஷன், கல்வி, மற்ற ஸ்போர்ட்ஸ், இது 3ம் நம்மட எனக்கு விருப்பமாக என்னோட ஊடகத்துறையில் நான் ஒரு கையாளும் இந்த 3 பகுதிகள். ஆனால் அதுபோது இப்போ நான் எந்த ஒரு எண்ணம் பொறுத்தவரையில் இன்னும் ஊடகவியலாளர் உருவாகணும். சமூகத்தை பற்றி, சமூகத்தில் குறைபாடுகளை பற்றி வெளிக்கொணரணும், காட்டணும் என்ற ஒரு ஆசைன்னா அதுக்கு வரக்கூடிய ஊடகவியலாளருக்கு நான் என் ஃபுல் ஆதரவு, ஃபுல் என் சப்போர்ட்டை நான் கொடுக்குறேன். ஏன்னா அதிகமாக ஊடகங்கள் உருவாகணும் மாணவர்கள். ஆனால் இப்போ அதிகமாக எங்களை பல வாலிபர்கள் ஊடகத்துறையில் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கொண்டு அவங்க திரும்ப வந்து கொண்டிருக்கிறாங்க. மிகவும் சந்தோஷம். ரொம்ப நன்றி. இந்த நேரம் ரொம்ப பிஸி ஷெடியூலில் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதை தாண்டி இறுதியாக ஏதாச்சும் சொல்கிறீங்களா? உங்களோட உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சொல்ல இருக்கா? நான் இந்த கருத்தில் சொன்ன போல நாங்கள் சமூக அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றாக இணைந்து என்ன பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் நமக்கிடையிலேயே நாம் அதை கதைச்சி நாம் அதை முடிவு கொண்டு வர வேண்டும். இதை சமூக மத்தியில் எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றாக இணைந்து இந்த நாட்டில் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக வாழ வேண்டும். அது என்னுடைய கடைசி வேண்டுகோள். ரொம்ப நன்றி உங்களது நேரத்தை செலவு பண்ணி இங்கே வந்ததுக்கு. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு ஆளுமையோட இன்னொரு காஃபி வித் ப்ரோமோட் சீசன் 2ல் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ரிஸ்வான். அதே மாதிரி ஒளிப்பதிவில் ஈடுபட்ட சுதர்சினி, திவாகர், சஞ்சய், வினித் ஆகியோருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.